படா படுத்துறீங்களே. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட பைக் டெலிவரிக்காக வந்திருக்கோம். நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் நம்ம புக் பண்ணியிருந்த ஹிமாலயன் ஸ்க்ராம் 411. கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்து கழிச்சு நம்ம கையில் வந்திருக்கு. பைக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைக் டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வெல்கம் கிஃப்ட்லாம் கிடைக்கும் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. இதுதான் நம்ம பைக்கு. இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியை எடுத்துகிட்டு இப்போ தாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் ஒரு வண்டியை ஓட்டினது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக வண்டி ஓட்ட போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ அப்படி வந்துடுவா சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம்டா, மறந்து போகும்டா. எப்பவுமே ஆனும் கீழ் சுவிட்சில் உங்களுக்கு ஆன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே டேரெக்டாக இக்னிஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே ஆஃப் பண்ணிட்டு ஆமாம், டேரெக்டாக ஆஃப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு இது உங்களுக்கு அதார் லைட். உங்களுக்கு ஐவியில் போகிறீங்க, ஃபோன் பேசுகிறீங்க, இன்கேஸ் காலு பெட்ரோல் இல்லை, எதனாச்சும் எமர்ஜென்சி எதனாச்சுன்னா தூரத்தில் இருக்க வண்டிக்கு உங்கள் வண்டி தெரியுறதுக்காக அகல் லைட் உங்களுக்கு. ஓகே. இது போட்டால் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே நாலுமே சிம்பிள் காட்டும், 2 சைடுமே உங்களுக்கு. இது ஆஃப் பண்ணாதான் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். பார்க்கிங் லைட் மாதிரி அது இல்லையா? பார்க்கிங் லைட் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு 6 லிட்டர் போட்டு ஆர்டிஓ போயிட்டு வந்துருக்கும். பெட்ரோல் இருக்கும் உங்களுக்கு 5 லிட்டர் 3.5 ரிசர்வ்டு உங்களுக்கு. இது ஃபியூவல் இன்ஜெக்ஷன்னால ஒரு 4 லிட்டர் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேவா? உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு பெட்ரோல் எல்லாம் காட்டும்ல அதுல. பாஸ்போர்ட் ஓகே. பாஸ்போர்ட் லைட் உங்களுக்கு ஐபிஎம் லோ பீம் ஆர்னல்லாம் இதெல்லாம் ஆக்சுவல் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஓடிஐ டோட்டல் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு ஒன்றுனா இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்க நீங்கள், அது ரீச் ஆகும்போது அது எத்தனை கிலோமீட்டருங்கிறது இங்கே தெரியும் உங்களுக்கு. அடுத்தது ட்ரிப்பு பியும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ரீசெட் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதை பிடிச்சி இந்த பட்டன் பார்த்துக்கோங்க. எங்கே இருக்கு பட்டனு? இதோ இருக்கு. இங்கே இருக்கா? சரி ஓகே. இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இதுவும் லாங் ப்ரெஸ் பண்ணும். ஏவும் லாங் ப்ரெஸ் பண்ணும். 0 ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே. ட்ரிப்பு எஃப் உங்களுக்கு எஃப் ஈகோ மோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 40ல் நீங்கள் கிலோமீட்டர் ஓட்டுவீங்கன்னா அந்த கிலோமீட்டர் ரேஞ்சில் என்ன கிலோமீட்டர் ரேஞ்சில் ஓடுறது வண்டி உங்களுக்கு ரீட் பண்ணுவோம் உங்களுக்கு. அதுதான் ட்ரிப்பு எஃப் உங்களுக்கு. ஓகே. ஃபியூவல் கேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு 7 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி. ஓகேவா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சார் டைம் சொல்லுங்கள், டைம் செட் பண்ணிக்கலாம். டைம் என்ன? டைம் 5:22. எல்லாமே ஒரே சுவிட்ச் தான் இல்லையா? ஒரே சுவிட்ச் தான். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஆகும். ஒரு ப்ரெஸ் 5:23 வச்சுதான். ஓகே. ஓகே. இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி AM to PM சேஞ்ச் ஆகும். ஓகே.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் உங்களுக்கு ஏபிஎஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடும். பேட்டரியும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே பேட்டரி காட்டுச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி லோனும் இருக்கும். உங்களுக்கு பேட்டரி லோனும் இருக்கும் ரன்னிங்கில் போகும்போதே காட்டுச்சுன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் இருக்காது இந்த வண்டியில். கிக்கர் இல்லாதனால சப்போஸ் நீங்கள் வண்டியை நிறுத்தி ஒரு 10 நாள் 15 நாள் ஊருக்கு போகிறீங்கன்னா வண்டி சாவி வீட்டில் கொடுத்துட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி வைங்க, பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல, உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுன்னா டோப் பண்ணிவிடுங்க. வண்டியை டோப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை விட்டுருங்க, ஸ்டார்ட் ஆகும். ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். சப்போஸ் இதெல்லாம் பண்ணி ஆகலைன்னா உங்களுக்கு லோ பேட்ரி சிம்பிள் தான். பேட்ரி சார்ஜ் பண்ணணும். உங்களுக்கு பேட்ரி கிலோமீட்டர் வாரண்ட்டி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வாரண்ட்டி சொன்னாங்க உங்களுக்கு 24,000 கிலோமீட்டர் இல்லைன்னா 2 வருஷம். பிச்சவர் ரியலைஸ் எது ஃபஸ்ட்டு வருதோ உங்களுக்கு அதில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட்டு? பிரதாப், டயர் ப்ரெஷர் எவ்வளோ? வேறு பிரேக் ஆயில் எதுவும் இருக்கா? புரியல. டயர் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் மறந்துட்டேன், மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சார். இது இருக்குது சார் டயர் ப்ரெஷர். ஓகேவா? ஃப்ரண்ட்டு ஆமாம் 27 34 ஓகேவா? இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு உங்களுக்கு. எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கும் பாருங்க உங்களுக்கு பில்லியனோட போனால் பில்லியன் இல்லாமல் போனால். சரி, ஓகே. பில்லியன் இல்லாமல் போனால் 25 27 லாங் டிரைவில் சார். ஆமாம், லாங் ரைடு. இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இதில் சென்டர் ஸ்டாண்ட் நம்ம ஃபிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அக்சசரிஸ் தான் வரும். இதில் பம்பர் மட்டும் அடுத்து வரும்போது போட்டு கொடுத்துருவீங்க இல்லையா? பம்பர் போட்டு கொடுத்துருவீங்க. பம்பர் ஸ்டாப் பண்ணுங்க. இதில் ஸ்பேர் கீ இதிலே இருக்கா? எது சார்? ஸ்பேர் கீ இதில் இருக்கும். ஓகே. இதில் கீச்சன் ஒரு உதவி கொடுத்தாங்க ப்ரோ. அந்த ஒரு லெதர் மாதிரி தானே அது கொடுத்தாங்க, பாக்ஸ் கலர். ஏய் ஏறி உட்கார்றேன், எப்படி இருக்குன்னு பாடுறா. எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? இருறா, ஒரு நிமிஷம் இருறா. கால் எடுத்தாலும் பாத்துக்கிறேன். கால் எட்டணும்ல. என்ன ப்ரோ? ப்ரோ நீங்க காட்டவே இல்லையா பைக்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் பைக் பார்க்காலே வாங்கியிருக்கிறேன். பைக் கண்ணிலே காட்டல ப்ரோ. வாங்க ப்ரோ. அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. எல்லாரும் வர சொல்லுங்க. வாஸ்தா இல்ல நான் இங்கே குடுக்கிறது பொம்மைக்கு. ஓகே. தெரியுமா ஏங்க நீங்க இதுவா ப்ரோ? யூடியூப் போனா இந்த ஷோரூம் என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா? நான் ஒருத்தவங்க நல்லா பேசி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். எப்படி போட்ட பாத்தீங்களா? 2 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ வரும், தரமா செஞ்சு விடுறோம் பாருங்க. இப்ப சரி மூவ் பண்ணுமா? டெஸ்கிரிப்ஷன்ல டாக் பண்றேன். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல அவ்வளவுதான். கொஞ்சம் தூரம் அப்படிதான் இருக்கும். ப்ரோ ஏதாவது டவுட் நான் கூப்பிடுறேன்.
இது ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பைக்கை நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்க்கல. இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் எந்த வித பைக்குமே நான் ஓட்டி பார்த்தது கிடையாது. ஸ்மூத்தாக இருக்குது. அவங்களோட என்ன சொல்கிறது டெலிவரி ப்ராசஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம மரமண்டைக்கு எதுவுமே ஏறலை. தேவைப்படும் போது நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு பைக் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவரும் அருண் தான், ஃபினான்ஸ்னு நினைக்கிறேன். அவர் டெலிவரி கொடுத்தவரும் அருண் தான். டினோ மோட்டார்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்மூத்தாக ரைடு பண்ணுறோமா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, பம்பர் வந்து வச்சு கொடுக்கவே இல்லை அவங்க. டெலிவரி அப்போ வரும்னு சொன்னாங்க, பட் ஆனால் அவர் வரலை, ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த நம்பர் பிளேட் வரல, ஆர்டிஓ ப்ராசஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 120 days. ஆக்சுவலாக டெலிவரியுமே ஒரு 5 days தள்ளி போயிருக்கு. ஆர்டிஓ லீவ் போட்டாலும் நாங்கள் நம்ம ஒரு நாள் டிலே பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நல்லா க்ரூஸ் ஆகுதுங்க வண்டி, சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. தேர்ட் கியரில் தான் போகிறேன் இப்போ, அம்பத்தூர் டு கொளத்தூர். நோண்டிக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. அவ்வளோது வண்டியில் 6 லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் எம்டி சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து சம்திங் ஏதோ சொன்னார், இன்ஜின் ஆயிலாம் கூட ஏதோ சொன்னார், சரியாக தெரியல. அது இருக்கிறனால வண்டியில் 4 லிட்டர் பெட்ரோல் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து வண்டியோட இண்டிகேஷன் வந்து, அதாவது ஃபியூல் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு காமிக்குது. வண்டி ஓட்ட தான் தெரியும் வண்டியில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, வண்டி ஹீட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து போக போக நம்மளுக்கு தெரியும். இப்போவே தெரியுது லைட்டாக ஹீட்டு. நான் வந்து லாங்கில் போக போக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக எங்கள் ஏரியாவில் பூனை தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால வண்டிக்கு மெயினாக கவர் வாங்கணுங்க. வண்டியை போத்துறதுக்கு பூனை தொல்லை தான் எங்கள் ஏரியாவில் பயங்கரமான தொல்லை. நாய்க்கு பயப்பட்ட காலம் போய் பூனைக்கு பயப்பட வேண்டிய காலம் ஆகிப்போச்சு. அதனால் ஒரு பைக் கவர் வாங்கிட்டு வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். வண்டியில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், லாங் ரைடு போகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆல்ட்ரேஷனை பண்ணுவோம். பெரிய ரைடர் மாதிரி நம்ம அந்த பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் வச்சுட்டு ஓட்ட போகிறது கிடையாது. வித்தின் ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். நம்ம ஸ்கூட்டியே ஓட்டி பழகிட்டு ஃபஸ்ட் டைமாக அந்த கியர் வண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கியர் ஃப்ரண்ட்டில் பேக்கில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பழகிரும் நம்புகிறேன். 4th கியரு பிரேக் வந்து ஏபிஎஸ் சிஸ்டம். அதே மாதிரி பேட்டரியுமே ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கும். அதனால் அந்த சிம்பிள் காட்டாதுன்னு சொன்னாங்க, அதுவும் பக்கா. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. புது வண்டின்றதுனால பர்ஃபெக்டாக இருக்குதா இல்லை எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்றத வில் செக் இன் அப்கமிங் டேஸ். அதனால் ஸ்கூட்டிலே 40 கிலோமீட்டர் தாண்டி போக மாட்டேன்.
ராயல் என்ஃபீல்டு வேறு எடுத்திருக்கேன். இதில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் போக போகிறேன்னே தெரியல. அது எப்படி பார்க்குறது? 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போகிறேன். ஸ்பீடோமீட்டரே எனக்கு தெரியலங்க. கவர் லோக்கல் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம எத்தனை கியரில் போகிறோன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு அழகான ஒரு இதுங்க. முன்னாடியே கியர் காமிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு கியரா, செகண்ட் கியரா, அப் டு 5th கியர் வரைக்குமே காமிச்சிருது. ஒரு 2 நாள் 3 நாள் இந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்து நம்ம வந்து ஸ்பீடோமீட்டர் அந்த ஓடோமீட்டர் பாக்ஸ், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை பார்த்து ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த கியர் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து வராது. அழகாக நம்ம தப்பிச்சிடலாம். என்னாச்சு? அவங்க 2 பேரும் அம்மனுக்கு போயிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. தேர்டு கியரு. ஸோ கோயிங் டு 4th. அதாவது ஃபஸ்ட்டு கியர் மட்டும் கீழே, மிச்சம் 4 கியர்ஸும் மேலே. இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால கட்ட கட்ட கட்டன்னு அடிக்குது வண்டி. வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோல கட்டிடவா? ஓகே. பார்த்து முன்னாடி பார்த்து போங்க. சீட்டில் இருக்குல்ல, சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பில்லியன் ரைடர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உட்காந்துட்டா கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு மட்டும் வச்சா நல்லா இருக்குங்களா? வலிக்குதா? ஓகே. ஸோ அது எங்கே கிடைக்கும் சொல்லி கேட்டு ஓகே, நம்ம ஒரு நாள் வண்டியை புதுப்பேட்டை எடுத்துகிட்டு போவோம். அப்போ யானையை வாங்கி வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு தீனி போடுறதாங்க பெரிய விஷயமே. இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த பைக்கை பற்றின ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது என்னோட ட்ரீம் பைக். ஆக்சுவலாக என்னோட இந்த ஹிமாலயன் ஓல்டு மாடல் தான் என்னோட ட்ரீம் பைக்காக இருந்தது. பட் அந்த வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுனால இந்த ஸ்க்ராம் 411 வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக வாங்கிடலான்னு பல வருஷமாக வெயிட் பண்ணி பைக் வாங்கவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எப்படியாவது வாங்கிடணும் இந்த தடவை அப்படின்ட்டு தான் இந்த தடவை எடுத்தது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பூஜை போட்டு வண்டிக்கு ஒரு 5 லிட்டர் பெட்ரோலும் போட்டு வண்டியை கொண்டு பார்க் பண்ணிட வேண்டியதான். லோக்கலில் உள்ள ஒரு கோயிலில் பூஜை போட்டாச்சு. பூஜை போட்டு ரெடியாக இருக்குது. வண்டி அப்படியே கொண்டு பார்க் பண்ண வேண்டியதான். கால் பண்ண அவளுக்கு லைன் போகலை.